என்ன என்ன தங்கம்? வர வர இந்த தங்கம் ரொம்ப ஜாஸ்தியாகிற மாதிரி இருக்கே. பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க? எவ்வளோக்கு எவ்வளோ தங்கத்தை வாங்கி சேமிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சேர்த்து வைக்க சொல்லிருக்காங்கல்ல. 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் இப்படி இருப்போம்னு நினைச்சு பாத்தியா? ஆமா. போய் இல்ல அன்பு, நம்ம கதையோட கிளைமேக்ஸ் நீயும் நானும் சந்தோஷமா இருக்குங்கிறது தெரியும். அது எப்ப நடக்கும், எவ்வளவு நாள்ல நடக்கும் அப்படிங்கறது மட்டும்தான் எனக்கு தெரியாது. நான் உன்னை மாட்டேன்னு சொல்லிருந்தா பார்த்திபன் ரஜினியை துரத்தி பிடிச்ச மாதிரி விடாம உன்னை துரத்தி பிடிச்சிருப்பேன். அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கோம். அட ஆமால. ரஜினி எல்லாம் ரொம்ப வீம்பு பிடிச்ச ஆளு. ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணிதான் அவளுக்குள்ள இருக்கிற காதலை வெளியே கொண்டு வரணும். அதெல்லாம் ஈஸிதான். நம்ம கிட்ட நிறைய டெக்னிக் இருக்கு. அப்படி என்ன டெக்னிக்? நீ மட்டும் என்ன லேசுப்பட்டாளா? உன் மனசுக்குள்ள இருக்கிற காதலை நான் எப்படி வெளியே கொண்டு வந்தேன் பார்த்தே இல்ல. இல்ல இல்ல, பொதுவா சொன்னேன். தெரியுது தெரியுது. இந்த கூட்டத்துல அவங்க 2 பேரையும் எங்க தேடுறது? ஆயுசு 100. ரஜினி வரா. அன்பு வா ரஜினி. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன ரஜினி? இந்த பார்த்திபன் கிட்ட நீங்க தான் பேசணும். என்ன ஆச்சு? இந்த ஊர்ல ஒருத்தன் என்ன வந்து இடிச்சிட்டான். அதுக்காக இந்த பார்த்திபா அவன் கிட்ட சண்டைக்கு போய் 2 பேரும் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இப்ப குஸ்தி போட போறேன்னு வந்து நிக்கிறாங்க. அடடடடா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? நாங்க குடும்பத்தோட கோயில் திருவிழாக்கு வந்திருக்கோம். இந்த அடிதடிலாம் தேவையா? உங்களை இடிச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக பார்த்திபன் கொதிச்சு கொந்தளிச்சு அவங்கிட்ட சவால் விட்டுருக்கான். இது முக்கியமான விஷயம் இல்லையா? ஐயோ, அவனை பார்த்தா குஸ்தி பைல்வான் மாதிரி இருக்கான். இவன் ஸ்கூல் பையன் மாதிரி இருக்கான். அப்படியா? தேவையில்லாம இவன் போய் அடியும் உதவி வாங்கிக்கிறதுக்கா? வேண்டாங்க ப்ளீஸ், அவனை எப்படியாவது நிறுத்துங்க. நீ அவன் கிட்ட வேண்டான்னு சொன்னியா ரஜினி? நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் அன்பு, அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. அது எப்படி உங்க மேல கை வச்சவன சும்மா விட முடியும்னு என்னென்னவோ பேசிட்டு இருக்கான். நீங்க தான் எப்படியாவது அந்த சண்டையை தடுத்து நிறுத்தணும். சரி வாங்க போலாம். இன்னும் சிறிது நேரத்தில் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த குஸ்தி போட்டி நடைபெற இருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் மைதானத்திற்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பாத்தீங்களா அவன் எப்படி இருக்கான்னு? சிவம், அவனை பார்த்தாலே பயங்கரமா இருக்கான். நீ பார்த்திபன் கிட்ட பேசி கலந்துக்க வேண்டான்னு சொல்லு. சரி, நான் பேசுறேன். ஏய் ரஜினி, என்னாச்சு? பார்த்தே இந்த மாதிரி சண்டை போடுற ஆளே கிடையாது. சண்டை போடுறவங்கள சமாதானப்படுத்துவான். அவ்வளோ அன்பா சந்தோஷமா இருக்கிறவன். அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா? ரஜினி, ஒன்னும் ஆகாது, நீ பயப்படாத. இல்ல அன்பு, என் மேல ரொம்ப அக்கறையா இருப்பான். என் வீட்டுல எல்லாரும் என் மேல பாசமா இருப்பாங்க. ஆனாலும் பாசத்தை விட என் மேல மரியாதை தான் ஜாஸ்தியா இருக்கும். நான் வந்து அவங்க எல்லாருக்கும் நிறைய அன்பு கொடுத்திருக்கேன். ஆனா நிஜமான அன்பை உணர்ந்தது பார்த்திபன் கிட்ட மட்டும்தான். எனக்கு நானே ஒரு வேலையை போட்டிருந்தேன். இவன் ஒருத்தன்தான் அந்த வேலையை தாண்டி உள்ள வந்தவன். ராதிகாவோட கல்யாணம் நல்லபடியா நடந்தது காரணமே பார்த்திபன் தான். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி விட்டுட்டு ஓட மாட்டான், டென்ஷன் ஆக மாட்டான், எல்லாத்தையும் கூலா டீல் பண்ணுவான். எப்பெல்லாம் நம்ம கூட இப்ப யாராவது இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுதோ அப்பெல்லாம் என் கூட இருந்த ஒரே ஒரு ஆள் இவன் மட்டும்தான். எனக்காக அவன் இப்படி சண்டை போடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அன்பு. பரவாயில்லையே, பார்த்திபனை பத்தி இவ்ளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. என் லைஃப்ல கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவன்.
இப்ப கூட பாத்தீங்கன்னா அவன் ஒருத்தன் தான் என் கூட சுத்திக்கிட்டே இருப்பான், இரிட்டேட் பண்ணி கோவத்தை வர வைப்பான். ஆனா அவன் என் கூட இல்லைன்னா ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கும். நீ எப்படி அவன் மேல உள்ள அக்கறையில அவன் சண்டை போடக்கூடாதுன்னு யோசிக்கிறியோ, அதே மாதிரி அவன் உன் மேல உள்ள அக்கறை அன்புல சண்டை போடணும்னு நினைக்கிறான். பாப்போம் ரஜினி. டேய் பார்த்திபா, என்னடா பண்ற? ஒன்றும் இல்லைண்ண, வேணும்னே ரஜினி இடிச்சிட்டு போறான். ஏண்டான்னு கேட்டா அப்படிதான் இடிப்பேன்னு சொல்லி திரும்ப இடிக்க வரான். என்ன ஏதாவது பண்ணிருந்தா கூட நான் சும்மா விட்டுருப்பேன். அவன் ரஜினி மேல கை வச்சிட்டான். அவனை சும்மா விட்டுருவேன் நானு. சரிடா, அவனை பாருடா, பார்க்க பைல்வான் மாதிரி இருக்கான். நீ ஒல்லி கொச்சி ஆட்டம் இருக்க. வேற ஏதாவது போட்டினா கூட பரவாயில்ல, குஸ்தி சரிப்பட்டு வராதுடா. குஸ்திங்கிறது வெறும் பாடி கேம் மட்டும் இல்லைண்ண. அவன் வேணா பெரிய வேம்புலியா இருக்கலாம், ஆனா நான் டான்சிங் ரோஸ். என்கிட்ட எதுவுமே நடக்காது. டேய் தம்பி, எல்லாம் ஓகே தான், ஆனாலும் திருவிழாக்கு வந்திருக்கோம், தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம். ரஜினியை தொட்டவனை சும்மா விடக்கூடாதுங்கிற. விடு, நான் பாத்துக்கிறேன். அண்ணா, என்னடா இது என்னோட சண்டைண்ண. என் ஆளுக்காக நான் போட போற சண்டை. அதை நான் பண்ணாதானே நல்லா இருக்கும். அதுல எனக்காக இன்னொருத்தங்க ஜெயிச்சாங்கன்னா அதுல என்னென்ன சுவாரஸ்யம் இருக்கு, அதுல என்ன சந்தோஷம் இருக்கு? ஆஹா, அதெல்லாம் பார்த்திபா, ரஜினி ரொம்ப ஃபீல் பண்றான். அவன் உன்னை அடிச்சிருவானோன்னு பயப்படுறான். ஆமாண்ண, ரஜினி மாதிரி மனசுல உன்னை மூடி மூடி வச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில தான் அன்பை வெளியில வர வைக்க முடியும். இப்படி ஒரு சான்ஸ் நான் மிஸ் பண்ண மாட்டேன். சரிடா தம்பி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லு. அவனை ஜெயிக்க முடியும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? அது எனக்கு தெரியலண்ண, ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நிச்சயம். நான் அவனை ஜெயிச்சா என் காதலுக்கு நல்லது, ஜெயிக்கலனா என் காதலுக்கு நல்லதில்ல. டேய், என்னடா சொல்ற? காதலிக்காக ஜெயிச்சா ஒரு நல்ல ஃபீல் இருக்கும்லண்ண. அப்போ நீ முன் வச்ச கால பின் வைக்க மாட்ட. ஆமாண்ண, இந்த ஜாலியான பார்த்திபனுக்கு இன்னொரு முகம் இருக்கு. அதை நீங்க பார்த்தது இல்லைல்ல? இன்னைக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரிடா, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணு, பார்த்து ஜாக்கிரதையா ஃபைட் பண்ணு. சிவம் என்ன சொன்னான்? அவன் சண்டை போட்டே தீரணும்னு அடம் பிடிக்கிறான். நீ பேசிருக்கலாம்ல. இல்ல அன்பு, நான் பேசிட்டேன். பார்த்திபனுக்கு ரஜினி மேல கைய வச்சிட்டான்னு கோவம். அன்பு கொண்டுனா நீங்க சும்மா இருப்பீங்களான்னு கேக்குறான். சரிங்க, பேசி பாத்துருக்கலாம்ல. நான் எவ்வளவோ கேட்டுட்டேன். என்னக்கா, ஒரு சின்ன அடிதடியோட முடியும்னு பார்த்தா இப்படி குஸ்தி லெவலுக்கு போயிருச்சேக்கா. இது நானே எதிர்பார்க்காத ட்விஸ்டா. ரஜினி அடிச்சா பார்த்திபன் டென்ஷன் ஆவான். பார்த்திபன் அவனை 2 சாத்து சாத்துவான்னு எதிர்பார்த்தேன். இப்படி குஸ்தி சண்டையாகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீ வேணா பாரு, இந்த குஸ்தியில பார்த்திபன் செம்ம அடி வாங்க போறான். ரஜினி அதை பார்த்து அழ போறா. அந்த பார்த்திபனுக்கு அசிங்கமாக போகுது. எனக்கு என்னமோ இது ரிவர்ஸ்ல ஒர்க் ஆயிருமோன்னு தோணுதுக்கா. அவன் அடியும் இடியும் வாங்கி ரஜினி கிட்ட ஒரு சிம்பத்தில ஸ்கோர் பண்ணிட்டான்னா? அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுடா. அவன் அசிங்கப்பட்டானா மொத்த கதையும் முடிஞ்சிரும். அதெல்லாம் உனக்கு புரியாதுடா. ஆனா உனக்கு பார்த்திபனை பத்தி சரியா தெரியாது. பாக்குறவனுக்கு பன்காய் மாதிரி தெரியவானே ஒழிய அடிதடிக்கு பழகின ஆள் தான். ஒருவேளை பார்த்திபன் அவனை தட்டி தூக்கிட்டான்னா? டேய், இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லடா. ஆமாக்கா, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த சான்ஸை விட்டுறவே கூடாது. ஆமாண்டா, அவன் ஜெயிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுவோம். என்ன பண்ண போற? இரு, நான் வரேன். இத புடி. எதுக்கு வாட்டர் பாட்டில்?
ம். அக்கா, இது ஸ்லீப்பிங் டோஸ் மாத்திரை மாதிரி தெரியுது. உனக்கு எப்படி கிடைச்சது? என்னடா பண்றது? எப்ப அரவிந்த் ரஜினியோட லவ்வர்னு தெரிஞ்சதோ அப்ப இருந்து மாத்திரை போட்டாதான் தூக்கமே வருது. இந்த மாத்திரைய தண்ணியில கலந்து அவனை குடிக்க வைப்போம். அப்படி குடிச்சிட்டானா ஆள் பாதி மயக்கத்துல இருப்பான். நினைவோட இருக்கும்போது அவன் ஜெயிக்கிறது கஷ்டம். ஆனா அரகுற மயக்கத்துல இருந்தா அவனோட கதை முடிஞ்சது. வா போலாம். போட்டிகள் ஆரம்பமாகிறது. போட்டியில் பங்கேற்பவர்கள் சென்னையை சேர்ந்த பார்த்திபன், அப்புறம் நம்ம மதுரை மேலூரை சேர்ந்த சிங்கமுத்து மருது. இருவரும் போட்டிக்கு தயாராக உள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் போட்டிகள் ஆரம்பமாகிறது. நடுவர் மாணிக்கம் அவர்களை வழி நடத்துவார். மாப்பிள, என்னடா இது? வாடா. இருவரும் இப்போது மோதப் போகிறார்கள். கடுமையான போட்டியை காண மக்கள் ஆர்வமாக உள்ளனர். கைத்தடுங்க, கைத்தடுங்க, உற்சாகம் பண்ணுங்கப்பா, நல்லா கைத்தடுங்க. வாடா. ஏய் பார்த்திபன், பார்த்திபன், ஒண்ணும் இல்ல, நீதான் கண்டிப்பா ஜெயிப்ப. கமான், என்னாச்சு? நீ ஜெயிச்சிரோடா. பார்த்திபா, பார்த்திபா, இந்தா தண்ணி குடி. தண்ணி குடி. இந்தா. ஏய் பாத்து பாத்து, இன்னும் கொஞ்சம் குடி. இந்தா குடி. இதுக்குதான் வேண்டாங்க. ஒண்ணும் ஆகாது. கமான், நீதான் ஜெயிப்ப. போ போ. சரி, பாட்டில தாங்க. இருக்கட்டும், இடையில தேவைப்பட்ட கொடுக்கணும்ல. பார்த்திபன்,
இங்க பாரு, உன்னால முடியும். போ போ பார்த்திபன். தயாராகி விட்டார் பார்த்திபன். மறுபடியும் பார்த்திபன் களத்தில் இறங்கி விட்டார். படா வா. அடா வா. வா வா வாடா. பாத்திமா என்னாச்சு? வாடா. வா வா வா. வாடா. ஐயோ ஐயோ பாத்திமா, ஐயோ பார்த்திபன். வா 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 வாங்கிக்கோ. வாடா வாடா. நீ செத்தடா. வாடா வாடா வாடா. அப்படிதான் போடு. அப்படிதான் அடி. இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர் பார்த்திபன். சூப்பர் சூப்பர் சூப்பர். சிவம்,
எங்க போன? ரொம்ப நேரமா உன்னை ஆளை காணோம். ஐயோ, ஆ. ம். அப்படி பார்த்தா, அப்படி சிரிச்சா, ம். அப்படி கண்ணசச்சா, அழகி. அழகியா? ஆமா, பேரழகி. பாரு, என் ஏஞ்சல். என்ன ஆச்சு உனக்கு? ம், 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 குடிச்சிருக்கியா? ம், ம். ஆமா. என்ன குடிச்ச? ஆ, இதா இதா. அது சாதாரண வாட்டர் பாட்டில். ஆ, ஆமா, இது சாதாரண வாட்டர் தான். அதான் குடித்தேன். ஆனால் என்னன்னு தெரியல, ஒரு குவார்டர் அடித்த ஃபீல் கொடுக்குது. ஏய், உதட்டழகி. என்னது? உதட்ட ஒரு மாதிரி சுழிப்ப பாரு. இதான், இதேதான். அந்த சிரிப்பு அழக ஒன்று பண்ணுவ பாரு. மவனை யாரா இருந்தாலும் செத்த எதிரில் இருக்கிறவன். சரி, பேசாம வந்து தூங்கு. மாட்டேன். என்னடா பிரச்சனை? எனக்கு பேசணும். காலையில எந்திரிச்சு பேசலாம். நோ நோ நோ, எனக்கு இப்பவே பேசணும். ஐயோ, ஹிம்சிக்கிறானே. லவ். என்ன? லவ். லவ்வா? ஆமா, அதான உன் பேரு. அன்புனா இங்கிலீஷ்ல லவ் தானே? இங்க பாரு, நிஜமா சொல்றேன், ரொம்ப கேவலமா ஏதோ பண்ற. உனக்கு அது வரல, விட்டுடு. என்னது? எனக்கு லவ் வருது? ஆமாயா. ஆமாயா? ஆமாண்டா, அப்படிதான் சொல்லுவேன். டாவா? டேய், இப்ப நீ உத வாங்க போற. குடு, அதாச்சும் குடு. ஏய், யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிய கொஞ்சம், அது தப்பா? சரி, கொஞ்சிட்டல, போதும், போ, போய் படு. அது எப்படி? இன்னும் சில ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன? இல்ல, முதல்ல பாட்டு. பாட்டா? சரி, சீக்கிரமா பாடி தொலை. நீயும் நானும் அன்பே. ஓன்னா? நீயும் நானும் அன்பே. மீதியும் பாடி முடிடா. அது எப்படி? அது நீதான் பாடணும். நானா? ஆமா. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? இது சோதனை, டூயட். ஐயோ, நீயும் நானும் அன்பே. போதும் போதும், இப்ப என்ன பண்ணணும்? அது அடுத்த லைன் பாடணும். கண்கள் கோர்த்து கொண்டே வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம், ஆயுள் காலம் யாவும் அன்பே நீயே போதும். இமைகள் நாளும் போர்த்தி
இதமாய் நாம் தூங்கலாம். நீயும் நானும் அன்பே. ஏய், என்ன ஆட விடு. அடுத்தது டான்ஸ் ஆடலாம். சரியா? சான்ஸே இல்ல. ஆடியே ஆகணும். நீ அடி வாங்க போற. ஆடியே ஆகணும். ஆடிடுங்கம்மா. வாயினியா? நீ எப்ப வந்த? இமைகள் நாளும் போர்த்திக்கு முன்னாடியே வந்துட்டேன். என்னால முடியல இனியா. அம்மா, அப்பா குடிச்சிட்டா யாரும் அப்பாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆடிடுங்கம்மா. சரி, நான் பார்க்கல, போதுமா? குட் கேர்ள். சரி வா. ஏய், பாத்து. ஓகே. ரெடியா? யார் யார் சிவம் அன்பே சிவம் சிவம் யார் யார் சிவம் அன்பே சிவம். போதும். ஏன்? அடுத்தது 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 கொலைதான். போடா உள்ள. போடானா போ. அன்பு போ. உட்கார் உட்கார், மெதுவா காத்து. திவ்யா, நீ போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேன்க்கா. சரியாயிடும் சரியாயிடும். மாமா, அவனுக்கு தண்ணி கொடுங்க. எதுல தான் விளையாடுறதுன்னு ஒரு கணக்கே இல்லாம போச்சு இவனுக்கு. ச்சே. பாரு எல்லாம் எப்படி அடிபட்டு இப்படியா பண்ணுவான். தேங்க்ஸ் திவ்யா. நீ மருந்து போட்டு விடு ரஜினி. சார், உங்களுக்கு மூளை ரொம்ப ஸ்ட்ராங் தான். ஆனா குஸ்தி போட்டிக்கு அது மட்டும் போதாதுன்னு அந்த மூளைக்கு தெரியலையே. ஊசி பட்டாசு, ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். இழிக்கிறான் பாரு, திமிரு பிடிச்சவன். ஒரு மூளை கூட கிடையாது இவனுக்கு. நீ முதல்ல எதுக்கு இங்க வந்த? அதுவே தேவையில்லாத வேலை, இதுல சண்டை வேறையா? இதோ ரஜினி, இங்க மருந்து போட்டு விடு. எப்படி அடிபட்டு இருக்கு பாரு. ஏன் பார்த்திபா, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்க வேண்டியதானே? வாய் திறக்காத. ஏதாவது பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பாவம் ரஜினி, திட்டாத. நீ சும்மா இருக்கா? இவன் பாட்டுக்கு இங்க வந்து இப்படி அடிபட்டு கிடக்குறான், நடக்க முடியல. 2 ஆள் இவனுக்கு தேவைப்படுது. அனிதா கேட்டா என்ன பதில் சொல்றது? அவெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டா. பேசாதன்னு சொன்ன உன்ன. பார்த்திபா,
டீ ஏதாவது குடிக்கிறியா? ம் ஆமா, எடுத்துட்டு வந்து கொடுங்க மாமா. குடிச்சிட்டு இன்னும் தெம்பா இன்னொரு 4 பேர் கூட சண்டை போட்டோம். வலிக்குதுங்க. பாத்து ரஜினி, மெதுவா போட்டு விடு. கண்ணில் நீரம் கூட கண்ணில் நீரம் கூடாது பாத்தியாடா முரளி, நான் சொன்னப்ப நீ நம்புனியா? எப்படி ஸ்பெஷலா கவனிக்கிறான்னு பாரு. எனக்கு அப்படிலாம் ஒண்ணு தோணலக்கா. அவ எப்பவுமே அப்படிதான். ம்ஹும். இல்லடா முரளி, அவளுக்கு அழுகெல்லாம் வருது பாரு. உடம்பெல்லாம் நடுங்குது. வெளியே தான் கோமா பேசுற மாதிரி தெரியுது. ஆனா கவனிச்சு பார்த்தா இது வேற மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேர் தான். அக்கா, ஊர் பேர் தெரியாதவனை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கா. இவனை பார்த்து ஃபீல் பண்ண மாட்டாங்களா? அவ அப்படிதான். இதுல வித்தியாசம் ஒண்ணுமே இல்ல. இல்லடா, நான் சொல்றது சீக்கிரமே உனக்கு புரியும் பாரு. ராதிகா, ஒரு நிமிஷம். இவ எதுக்கு நம்மள கூப்பிடுறா? என்ன? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு வேலை இருக்கு. ராதிகா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உனக்கு வேலை இருக்குன்னா நான் வேணா உங்க அக்கா கிட்ட பேசட்டுமா? என்ன மிரட்டுறீங்களா? சச்ச, அப்படியெல்லாம் இல்ல. நிஜமாவே உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? பார்த்திபனுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? பார்த்திபனுக்கும் எனக்குமா? அவன் என்னோட ஃப்ரெண்டு. எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்க போகுது? உண்மையை சொல்லணும்னா என் கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே அவன்தான். அவன் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். அதனாலதான் கேக்குறேன். பார்த்திபனுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? உங்க பிரச்சனை தான் என்ன? போயிட்டு இருந்தவளை கூப்பிட்டு சம்பந்தமே இல்லாம என்னென்னமா பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அப்படியும் டவுட்டா இருந்தா பார்த்திபன் கிட்ட கேட்டு பாருங்க. பார்த்திபனே சொல்லுவான் நாங்க எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு. ஆமா, அவன்கிட்ட கேட்டா அவன் உன்னை ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவான். ஆனா நீ அவனுக்கு நல்ல ஃப்ரெண்டா இல்லையே. அவன் உன்னை ஃப்ரெண்டா நினைக்கிறான். நீ ஃப்ரெண்டு மாதிரி நடிக்கிற. இப்ப என்னதாங்க உங்க பிரச்சனை? சரி சரி, அதெல்லாம் விடு. இன்னைக்கு பார்த்திபனுக்கோ குஸ்திக்காரனுக்கோ சண்டை நடந்துச்சு. ஆமா நடந்துச்சு. அதுலதான் பார்த்திபன் ஜெயிச்சுட்டானே. ஆமா ஆமா, 2வது ரவுண்ட்ல ஜெயிக்க வேண்டியவன் நல்ல அடி வாங்கி 6வது ரவுண்ட்ல ஜெயிச்சான். அவன் அப்படி அடி வாங்கினதுக்கு காரணம் நீதான். இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன ப்ளேம் பண்ண பாக்குறீங்க? நான் உண்மையதான் சொல்றேன். நீ பார்த்திபன் ஜெயிக்க கூடாதுன்னு நினைச்ச. இங்க பாருங்க, எங்க அக்கா உங்களை நல்ல ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறா. அதனாலதான் பேசாம இருக்கேன். இதுவே வேற யாராவது இப்படி பேசியிருந்தா நடக்கிறதே வேற. அதனால நீங்க போய் உங்க லைஃப் உங்க குழந்தைங்கள பாருங்க. அதை விட்டு ஏன் விஷயத்துல தலையிடாதீங்க சொல்லிட்டு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லனா ரொம்ப மோசமானவ. அதனால உங்க வேலையை மட்டும் பாக்குறதா உங்களுக்கு நல்லது. நீ மோசமானவன்னு எனக்கு தெரியும். அதான் ஏன் இப்படி இருக்கன்னு கேக்குறேன். இத பாருங்க, அந்த சண்டைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது அவனா வலிய இழுத்துக்கிட்ட சண்டை. அவனுக்கு எதிரில குஸ்தி போட்டவனை பாத்தீங்கல்ல எப்படி இருந்தான்னு. ஏதோ இவனுக்கு கொஞ்சம் லக்க இருந்திருக்கு. அதனாலதான் அவ்வளவு அடி உதையும் வாங்கி அவன் ஜெயிச்சுட்டான். இவன் என்னமோ பைல்வான் மாதிரியும் இவன் தோக்கிறதுக்காக நான் என்னமோ தண்ணியில மயக்க மருந்து கலந்த மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. ராதிகா, அப்போ இந்த பாட்டில் தண்ணியில நீ எதுவும் கலக்கல? உண்மையாவே இந்த பாட்டில் தண்ணியில நீ எதுவும் கலக்கலனா இத குடி.
நீ அப்படி குடிச்சிட்டனா நீ எதுவும் கலக்கலன்னு நான் நம்புறேன். ஓ, சாமர்த்தியமா தண்ணிய கீழே கொட்டிட்டேன்னு நினைப்பா? இங்க பாருங்க, நீங்க கொஸ்டின் கேட்டீங்க, நான் ஆன்சர் பண்ணிட்டேன். அத நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். நான் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. இங்க பாரு, இந்த பாட்டில் என் கைக்கு கிடைக்கும் போது அது காலியா தான் இருந்துச்சு. நான் தான் வெறும் தண்ணிய ஊத்தி எடுத்துட்டு வந்தேன். இப்படி கீழே கொட்டினதும் உன் சுயரூபம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. உன் அக்கா உன் மேல உயிரையே வச்சிருக்கா. பார்த்திபன் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைக்கிறான். இப்படிப்பட்டவங்கள தான் நீ நடிச்சு ஏமாத்துற. இத நான் ரஜினி கிட்ட சொல்ல ஒரு நிமிஷம் ஆகாது. தேவையில்லாம ரஜினிய கஷ்டப்படுத்த நான் விரும்பல. இங்க பாருங்க அன்பு, நீங்க உங்க புருஷனோடையும் குழந்தையோடையும் சாமி கும்பிட வந்திருக்கீங்க. அந்த வேலையை மட்டும் பாருங்க. இது எங்க குடும்ப விஷயம். தேவையில்லாம அதுல மூக்க நுழைக்காதீங்க. அப்புறம் இங்க இருந்து நீங்க தனியா தான் வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கும். ஹலோ மேடம், வளையல் வாங்கிக்கோங்க மேடம். என்ன வக்கீலு, வேலைய மாத்திட்டீங்க போல. வளையல் கடையில உட்கார்ந்துருக்கீங்க. என்ன பண்றது, சீசனுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிக்க வேண்டியதான். மாற மாட்டீங்கன்னு சொன்னீங்களே. ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க. வளையல் வாங்கிக்கிறீங்களா? ஒரு ஜோடி எவ்வளவு? அழகான பொண்ணுங்களுக்கு நாங்க வளையல் இலவசமா தான் கொடுப்போம். அழகான பொண்ணா? யாரு? உலகத்தின் பேரழகி என் எதிரிலே நிக்கிறீங்க. நல்ல வேலை. ஆமா, குழந்தைங்கள பாத்துக்க சொல்லிட்டு தானே கடைக்கு கிளம்பி வந்தேன். குழந்தைங்க எங்க? திருவிழாவுல தொலைச்சிட்டங்க. அடப்பாவி. அம்மா அப்பா அவங்களை கூட்டிட்டு ராட்டின சுத்த போயிருக்காங்க. குழந்தைங்கள எல்லாம் தாத்தா பாட்டி கூட அனுப்பி விட்டுட்டு வக்கீல அப்படியே சைட் அடிக்க கிளம்பிட்டார் போல. ஏங்க, திருவிழா எதுக்கு? அழகான பையன்கள் அழகான பொண்ணுங்களை பாக்குறதுக்கு பேசுறதுக்கு தானே. ஓ வக்கீல, அப்படி எத்தனை அழகான, ஐயோ சாரி, வளையல் கடைக்காரர் அப்படி எத்தனை அழகான பொண்ணுங்களை பார்த்தாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சத்தியமா சொல்றேன், காலையில இருந்து ரவுண்ட் அடிக்கிறேன். ஒரு அழகான பொண்ணு கூட என் கண்ணுல தென்படல. முதல்ல பார்த்த ஒரே அழகான பொண்ணு நீங்கதான். அதனால உங்களை நிறுத்தி வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க பாரு, சும்மா அள்ளி விடாத. வாழ்க்கையில அழகான பொண்ணுங்களையே நீ பார்த்தது இல்லையா? ஏங்க, அழகுங்கிறது என்ன? என்ன அழகுங்கிறது கண்ணால பாக்குறது இல்லைங்க, மனசால பாக்குறது. அப்ப நான் கண்ணால பார்த்தா அழகி இல்லைன்னு சொல்ல வர, அதானே? ஐயோ, என்னங்க இப்படி வக்கீலே பதில் மேல பதில் போட்டு மடக்கன எப்படி? கண்ணு பாக்கும், மனசு உணரும். அழகுங்கிறது ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷன் தான். அப்படி பார்த்தா நான் பார்த்த உலக அழகி நீ மட்டும்தான். அப்போ இந்த திருவிழாவிலேயே நான் தான் அழகின்னு வக்கீல சொல்ல வர, அப்படி கரெக்டா? ஆமா, கொஞ்சம் அப்படிதான். என்ன அப்படி பாக்குற? இந்த அழகிக்கு
4 பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீ கலை, பாரதி, இனியா, ஓவியா கூட இருக்கும்போது தான் பேரழகியா தெரியுது. நீ அவங்கள நிஜமா நேசிச்சு பேசுறப்போ இன்னும் பிரைட்டா பிரகாசமா தெரியுது. உண்மையை சொல்லணும்னா அந்த அன்பு அம்மாவை தான் நான் ரொம்ப நேசிக்கிறேன். நான் கூட அப்படிதான். உன்னை முதல்ல எனக்கு எப்ப பிடிச்சது தெரியுமா? நான் உன்னை கல்யாண வீட்டுல இருந்து தூக்கிட்டு ஓடினேனே அப்பவா? மண்ணாங்கட்டி. கலை கூட கல்யாண மண்டபத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தியே, அப்பதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன வக்கீலு, திருவிழா ஒட்டுமொத்த கூட்டமும் இருக்குல்ல, இங்க வந்து கைய பிடிக்கிற? எந்த பொண்ணையும் பப்ளிக்கா கைய பிடிக்கக்கூடிய ஒரே ஒரு ரைட்ஸ் வளையல் கடைக்காரனுக்கு மட்டும்தாங்க இருக்கு. அதனாலதான் நான் தைரியமா கைய பிடிச்சேன். நான் கண்ட வளையல்காரனுக்கெல்லாம் கை நீட்டுறது இல்ல. அப்புறம் எவன் பிடிச்ச கைய விடாம இருக்கானோ அவனுக்கு தான் கைய நீட்டுவோம். ஆமாமா, உண்மைதான். நான் வளையல்காரனா கேட்கல, வீட்டுக்காரனா கேட்கிறேன். கைய நீட்டு. உனக்கு இதுல எந்த வளையல் பிடிச்சிருக்கு அன்பு? நீயே கரெக்டான வளையல செலக்ட் பண்ணு. அப்படியா? இது பிடிச்சிருக்கா? நானும் நீ இந்த வளையல தான் எடுத்து கொடுக்கணும்னு மனசுல வேண்டிக்கிட்டு இருந்தேன். நீ கரெக்டா அதே எடுத்து கொடுத்துட்ட. கெமிஸ்ட்ரி. டாடி, என்ன சிவம், திருவிழாவுக்கு எங்களை விட்டுட்டு வந்துட்டியே? நான் என்ன சொல்லல, உன் பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டியேன்னு சொன்னேன்.